இது வந்து ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு வீடியோ. இதில் என்னென்னா சுடலை மாடன் வேட்டைக்கு போயிட்டு பேய்களுக்கு முட்டை எறிகிறாங்க. அந்த முட்டையெல்லாம் துள்ளி குதித்து ஓடுது. நிறைய முட்டைகள் வந்து உடையாமல் துள்ளி குதித்து ஓடி போய் விழுது. பின்னாடி வந்து மகுடம் வாசிக்கிறாங்க. அந்த மகுடம் வாசிச்சுட்டு அவங்க எப்படி முட்டையை தூக்கி வீசுகிறாங்கன்னு பாருங்கள் அந்த வீடியோவில். இவங்க அந்த முட்டையை தூக்கி பேய்க்கு வீசும்போது ஒரு சில முட்டைகள் வந்து உடையாமல் உருண்டு ஓடும். அதை வந்து அங்கே 2 பேர் இருந்து எடுக்கிற மாதிரி பார்த்துருப்பீங்க. அவங்க புடவை கட்டியிருப்பாங்க. அவங்க வந்து கனியான்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ஆண் தான், பெண் வேஷம் போட்டுட்டு கனியான்னு சொல்லி சுடலை மாடனுக்காக பூலோகத்துக்கு வந்தவங்க. இவங்களை வந்து இந்த கனியான் வேஷத்தை நம்ம சுடலை மாடன் கோவில் திருவிழாவில் மட்டும்தான் பார்க்க முடியும். இவங்க இந்த உடையாத முட்டையெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறத பார்த்த உடனே ஆக்சுவலாக இவங்க வீட்டுக்கு கொண்டுட்டு போகிறதுக்காக தான் எடுக்கிறாங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இவங்க வந்து இந்த பேய்க்காக அந்த முட்டையை எறிவாங்க. சுடலை மாடன் வேட்டைக்கு போகும்போது பேய் பின்னாடியே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ஊருக்குள்ளே வரக்கூடாது, அவங்க வந்து எல்லைக்கு வெளியே தான் நிற்கணும் அப்படிங்கிறக்காக அவங்களுக்கு ஒரு பலி கொடுக்குற மாதிரி முட்டையை வந்து தூக்கி வீசுகிறாங்க. அந்த பேய்கள் வந்து சாப்பிட்டுட்டு அந்த இது ஊருக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த ஊர் மக்கள்லாம் நம்புகிறாங்க. அதில் வந்து ஒரு சில பேய்கள் வந்து எனக்கு முட்டை வேண்டாம், நான் ஊருக்குள்ளே தான் வருவேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறதுனால அந்த முட்டைகள் வந்து உடையாமல் அப்படி துள்ளி குதித்து ஓடும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஊர் மக்கள்லாம் நம்புகிறாங்க. இவங்க அந்த உடையாத முட்டையெல்லாம் எடுத்து ஒரு கூடையில் வச்சுட்டு மறுபடியும் சுடலை மாடன் கிட்ட தான் கொடுக்குறாங்க. அவங்க மறுபடியும் ஃபோர்ஸ் பண்ணி நீ இதை வாங்கி தான் ஆகணும்னு சொல்லி திரும்ப திரும்ப எரிஞ்சு அந்த பேயை வந்து அந்த எல்லை கோட்டுக்குள்ளே ஊருக்குள்ளே வர விடக்கூடாது அப்படின்ட்டு இதில் இருந்து தூக்கி எறிகிறாங்க. இதில் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டைச்சவறு தெரியும். அந்த கோட்டைச்சவருக்கு அந்த பக்கம் வந்து சுடுகாடு. இது வந்து ஊரோட எல்லை தான். எல்லைக்கு இந்த பக்கம் தான் பெரும்பாலுமே வந்து இந்த காவல் தெய்வங்களே ஊர் எல்லையில் தான் இருக்கும். ஊரை விட்டு வெளியில் சுடுகாட்டுக்கிட்ட தான் இருக்கும். அந்த சுடுகாட்டில் இருக்கிற பேய்கள் எதுவுமே ஊருக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறத வந்து தடுக்கிறதுக்காக தான் அந்த முட்டை எறிகிறாங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த சுடலை மாடன் வந்து அந்த கனியானை பார்த்து நக்கலாக ஒரு மாதிரி பண்ணுறாங்க. இவங்க வந்து சாமியை வந்து ஆடி தான் பண்ணுறாங்களா இல்லை சும்மா இருந்துட்டு இந்த மாதிரி கிண்டல் பண்ணுறாங்களான்னு தெரியல. இது வந்து திசைவிலை பக்கத்தில் இருக்கிற ஆயன்குளம் கொடிமரத்து சுடலை ஆண்டவர் திருக்கோயிலில் எடுத்த கோயில் கொடையை போய் எடுத்த வீடியோ தான் இது. நடுசாமத்தில் சுடலை மாடன் வந்து சுடுகாட்டுக்கு வேட்டைக்கு போவார். வேட்டைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது அவர் கூட நிறைய பேய்கள் வரும். அந்த பேய்களை வந்து ஊருக்குள்ளே வரக்கூடாது, வெளியில் விரட்டி விடணும் அப்படிங்கிறக்காக தான் அந்த இடத்துல முட்டையை வீசுகிறாங்க. முட்டை வந்து 2 சாமி இருக்கிறாங்க. ஒன்று வந்து இந்த சுடலை மாடன், இன்னொருத்தர் வந்து முண்டன். இவங்க வந்து இந்த 2 சாமிகளுக்குமே 101 முட்டையை கொடுப்பாங்க. மொத்தமாக 202 முட்டை. அதில் ஒவ்வொரு சாமியும் 101 முட்டையை அதில் தூக்கி வீசுகிறாங்க. முட்டையை எறிஞ்சிட்டு கோயிலுக்குள்ளே திரும்பி வந்ததுக்கப்புறமா மக்களுக்கு எல்லாருக்குமே அருள்வாக்கு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா கிடா வெட்டுறது, பன்னி வெட்டுறது, அந்த ரத்தத்தெல்லாம் குடிக்கிறது. அதுக்கப்புறமா அந்த கனியான்னு சொல்லக்கூடிய அந்த பெண் வேஷம் போட்டிருக்கிற ஆண்கள் வந்து அவங்களும் விரதம் இருப்பாங்க. விரதம் இருந்து அவங்க கை வெட்டுறது, நாக்கு வெட்டுறது, அந்த கையை நாக்கெலாம் வெட்டிட்டு அதுலேருந்து வர்ற ரத்தத்தை இந்த சுடலை மாடனுக்கு சாமி ஆடுறவங்க குடிப்பாங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் வேல்முருகன்.